மகாத்மா காந்தியுடைய பெயரை நாங்கள் புறக்கணிக்கணும்னு சொன்னால் முதல்ல ரூபா நோட்டில் கை வச்சிருப்போம். மகாத்மா காந்தி அவங்க அம்மா கிட்ட வெளிநாடு போகும்போது சத்தியம் பண்ணிட்டு போனாரு. 2 வாரம் கேட்டாங்களே, அந்த 2 வாரம் என்ன? எது? நான்வெஜ் இது பண்ணக்கூடாது. அப்புறம் இன்னொரு வாரம் மறந்து போச்சு. மறந்து வச்சா? இதுதான் 70 ஆண்டு கால காங்கிரஸ். ஆர்எஸ்எஸ், பாஜக இதை பெரியாருடைய கொள்ளு பேரன் அழிக்க போகிறார். ஸ்டாலினா? உதயநிதி அப்படின்னு வரைக்கும். ஆமா, அவர் தான் கொள்ளு பேரன். பாரதியார் நீங்க கொண்டாடக்கூடிய ஆள் இல்ல. ஆமா, உங்களுக்கு 60 இல்ல. ஐயோ, எதுவுமே இல்ல. அப்ப உங்களுக்கு சீமான் தான் கரெக்ட் இல்ல சார். நீங்க ஏன் சார் திருப்பி நான் கேட்கறதுக்கு ஆன்சர் சொல்லுங்க சார். நீங்க உங்களுக்கு தெரியலன்னா விட்டுருங்க. ஐயோ, ஏப்பா பன்னீர் பாலை என்றால் என்னன்னு கேளுங்க. இல்லைங்கன்னா ஆவின் பால் தான் எனக்கு தெரியும் நம்ம சொன்னான்னா கண்ணாடி வாங்கிக்கோங்க, துப்பிக்கோங்க. சுருக்கமா சொல்லிடுறேன், ஏன்னா இதை பத்தி அதிகம் பேச விரும்பல. ஏன்னா உங்களுக்கு 18 கணக்குல இருந்து நான் எல்லாம் சொல்லி 15 50 காப்பில் எல்லாம் எங்களுக்கு தெரியும். நீங்க தான் ரொம்ப அறிவாளின்ட்டு நினைச்சீங்க. இல்ல உங்க 2 பேர் சாட்சி வேணும். அறிக்கை திருத்த சொல்றீங்க. நீங்க மத்திய அரசுக்கு அறிக்கை கொடுத்து ஓகே பண்ணி அறிக்கை. ஆமா, உங்களுக்கு சிஸ்டம் தெரியுமா? முதல்ல உங்களுக்கு சிஸ்டம் ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். தொக்லக் வாசகர் ரவி அவர்கள் சந்திப்பவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். பங்களாதேஷ்ல அந்த நாட்டின் தந்தை முஜிபுர் ரஹ்மான் டாக்கா பல்கலைக்கழகத்தில் ஒரு அரங்குக்கு பெயர் வச்சிருந்தாங்க. இப்போ அந்த பெயரை எடுத்துட்டு ஒஸ்மான் ஆதின்ட்டு மாற்றி அதை வச்சிருக்காங்க. அந்த நாட்டின் தற்கால அதிபர் முகமது யூனஸ். இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, யூனஸ் எதை வேணாலும் பண்ணலாம். ஏன்னா அவருக்குன்னு கீழ்ப்பாக்கத்தில் ஒரு இடம் இருக்குது. அவர் அமெரிக்காவுடைய ராகுல் காந்தின்னு, பங்களாதேஷுடைய ராகுல் காந்தி யூனஸ். அவர் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு கருத்தும் இல்லை. ஒரு விஷயத்தை வன்முறையை தூண்டுறதுங்கிறது ரொம்ப சுலபம். அதை அடக்கிறதுங்கிறது எந்த கொம்பனாலையும் முடியாது. தூண்டாமல் பார்த்துக்கிறது தான் அறிவார்ந்த விஷயம். பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கிறவங்க பேசுகிறது எதுவாக இருந்தாலும் முட்டாள்தனமாக இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் ஏதாவது ஒரு நாட்டில் இஸ்லாத் சகோதரர்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா பயங்கரமாக குரல் கொடுப்பாங்க. காசா எங்கே இருக்குன்னு இவங்களை மேப்பு கொடுத்து எங்கே இருக்குன்னு கேட்டால் காட்ட தெரியாதவங்கெல்லாம் காசாக்காக போராடுவாங்க, பேசுவாங்க. ஆனால் பங்களாதேஷில் அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்கள், இந்துக்கள்னு நான் சொல்ல விரும்பல, ஏன்னா அங்கே இருக்கிற இந்தியர்கள் இன்னும் இஸ்லாத்தவர்களும் இருக்காங்க, இந்துக்களும் இருக்காங்க. அங்கே இந்தியர்களுக்கு நடக்கிற அநியாயத்தை பற்றி இங்கே யாரும் எதுவும் பேசுகிறதே இல்லை. பங்களாதேஷை எப்படி டீல் பண்ணணுங்கிறத ட்ரம்ப் உங்களுக்கு சொல்லிட்டாரு. மோடி கிட்ட விட்டுட்டேன், அவர் பார்த்துப்பாருன்னு சொல்லிட்டாரு. போன வருடமே பங்களாதேஷ் யூனஸ் உள்ளே வந்த போதே அதை நம்ம அடக்கியிருப்போம். அந்த டைம்ல வகாப் போர்டினுடைய இஷ்யூ ஒன்று நம்ம எடுத்ததுனால நான் அந்த அரங்கத்தின் பெயர் மாற்றப்பட்டது. தந்தை இவங்க பங்களாதேஷ் தந்தை முஜிபுர் ரஹ்மான். அதுதான் நான் உங்ககிட்ட கேட்கிறேன். சிலையை செருப்பால் அடிச்சு சிலையை உடைக்கிறவங்களே பார்த்துக்கிட்டு இருந்தது தான் இந்த யூனஸ். ரஹ்மான்ங்கிறது முஜிபுர் ரஹ்மான்ங்கிறவர் ஏதோ ஒரு தலைவர் அல்ல. பங்களாதேஷை பாகிஸ்தான்ல இருந்து தனியாக கொண்டு போய் நான் வேற அவங்க வேறன்னு தெளிவாக சொன்னவங்க. அதை புரிந்து கொள்ளாமல் அங்க இருக்கக்கூடிய மத அடிப்படைவாதிகள் அவங்களுக்கு நீங்க நான் எந்த இடத்துலயும் மதத்தை கொண்டு வராதீங்க. ஏன்னா இவனுங்கெல்லாம் மதம் சார்ந்தவங்களாவே இருக்க முடியாது, மதம் பிடித்தவர்களாக கூட இருக்க முடியாது. சரி, இந்த போராளிகள் எல்லாம் அர்த்தம் இல்லாதவங்க, பிரயோஜனம் இல்லாதவங்க. ஸ்ரீலங்காலையும் இப்படி முயற்சி பண்ணாங்க. ஆனால் அங்க ஏதோ ஒரு விதத்துல நல்லபடியா ஆட்சின்னு வந்துருச்சு. ஏன்னா இந்தியா சொல்வதை ஸ்ரீலங்கா கேட்டுக்கொண்டது. ஆனா பங்களாதேஷ் கேட்கக்கூடிய சூழ்நிலையில இல்லை. அது அப்படி மாற்றியது தவறுன்றீங்க. உண்மையிலேயே எதுவாக இருந்தாலும் அதே நிலைமை தானே நம் நாட்டிலும். நம் நாட்டின் தந்தை மகாத்மா காந்தியின் பெயரை மாற்றிருக்காரு இல்ல. இங்கு உள்ள பிரதமர், நம் பிரதமர் நரேந்திர மோடி. அந்த திட்டத்தினோட பெயர் சொல்லுங்க. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டம்.
சுருக்கி சொல்லுவீங்களே, மாபோசி, வாபோசி, வாபோசின்னு அந்த மாதிரி சுருக்கி சொல்லுங்க. அது இல்ல, நீங்க வச்ச பேரு தான். நான் வரேங்க. இல்ல நீங்க வச்ச பேரு தான். நான் வரேங்க. பிபிஜி, ராம்ஜி இப்படி சொல்ல வேண்டியது இருக்கு. நான் அவ்வளவு கடுமையா இருக்கு. நான் கேட்கறது என் பிரச்சனைக்கு வரேங்க. நீங்க முதல்ல உங்க பிரச்சனைக்கு வாங்க. அந்த நாட்டில் அப்படி செஞ்சது தப்புன்றப்ப இங்க இந்து அடிப்படைவாதிகளின் ஆட்சி நடக்குது, இந்துத்துவ ஆட்சி, அது செஞ்சது சரியா? நம் நாட்டின் தந்தை 15 நிமிஷம் பேசி முடிச்சிட்டீங்கன்னா அப்புறம் நான் கேள்வி இப்ப சொல்லுங்க. நான் ஒரு கேள்வியை தெளிவா கேட்டேன். சிலையை உடைச்சவங்கிட்ட இருந்து நீங்க வேற எதையும் எதிர்பார்க்க முடியாது, இவ்வளவுதான் பங்களாதேஷ். அதை ஒரு ஓரம் தூக்கி போடுங்க. நீங்க கேட்ட கேள்விக்கு நான் வரேன். நீங்க சொன்ன அந்த திட்டத்தினுடைய அப்ரிவேஷன், மாபோசி, வாபோசி, டிகேசி மாதிரி அந்த அப்ரிவேஷன் என்னன்னு சொல்லுங்க. என்ன சார் அந்த திட்டத்தின் பெயர் என்னவா சொல்லிட்டேன் சொல்றீங்க நீங்க சார்? அது இதுக்கு மேல என்ன சார் வேணும்? இது நீங்க சொல்ற திட்டம் மன்ரேகாவா? எது மன்ரேகா? ஆமா அப்பா, இதத்தான் உங்ககிட்ட இருந்து கேட்டேன். என்ன பேரு? மன்ரேகா. மறுக்கா சொல்லுங்க. மன்ரேகா. மறுக்கா சொல்லுங்க. அதேதான் சொல்ல முடியும். சொல்லுங்க. மறுக்கா அதேதான் சொல்ல முடியும். சொல்லுங்க. அதேதான் சொல்லிட்டு இருக்கேன் சார். என்னன்னு சொல்லுங்க சார். மன்ரேகா. அதுல ஜி எங்க வந்தது? அங்க ஜி. ஆனா இப்ப நீங்க மகாத்மா காந்தியின் தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்தை மாத்தி அமைச்சு இருக்கிறீங்க. அதை ஷார்ட் ஃபார்ம் என்ன சார்? பிபிஜி, ராம்ஜி சார். முதல்ல உங்களை நான் திருத்துறேன் சார். மன்ரேகான்னீங்களே, காந்தி தானே ஜி, இன்னொரு ஜி கேரண்டி தானே. நீங்க வைத்த பேர் சொல்றேன், காங்கிரஸ் வைத்த பேர் வேற, அதுக்கு நான் அப்புறம் வர்றேன். ஆனால் மன்ரேகாங்கிறீங்களே, அங்க ஜி எங்க வந்தது? ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? மன்ரேகான்னு எப்படி சார்? எம்ஜி என்இஆர்ஏ தானே சார். ஜி வந்துதான் ஆவணும். எங்க வந்தது? இங்க வரலையே. மகாத்மா காந்தி. இந்த பாருங்க. இல்ல சார், நீங்க ஏன் சார் திருப்பி நான் கேட்கறதுக்கு ஆன்சர் சொல்லுங்க சார். நீங்க உங்களுக்கு தெரியலன்னா விட்டுருங்க. ஐயோ, நீங்க உங்களுக்கு என்ன கேட்கணும்னு தெரியாம கேட்டுட்டு இருக்கிற அப்பாவித்தனத்துக்கு மன்ரேகாங்கிறீங்களே, அந்த ஜி எங்க வந்தது, காந்தி எங்க வந்தாருன்னு முதல்ல கேள்வி கேட்டனா அது உங்களுக்கு எப்போ ஒரு டைம் புரிஞ்சிடும், அப்புறம் பாத்துக்கலாம். எம்ஜிஆர் அதுக்கு எப்படி பேர் வச்சாங்க முதல்ல அப்படின்னா, எம்ஜிஆர் இஏஆர்ஏ இப்படிதான் வச்சாங்க. புரியுதுங்களா? அதாவது மகாத்மா காந்தி ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ஆக்ட்ன்னு தான் வச்சாங்க. எம்ஜிஆர்னு வந்ததுனால நம்ம ஆளுங்க இங்கிருந்து, அப்போ மன்மோகன் சிங் ஆட்சியில பெரிய பதவியில் இருந்தாங்க இல்லையா திமுக, எம்ஜிஆர்னு வச்சுட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டங்க. ஏற்கனவே சென்னை சென்ட்ரலுக்கு வர்றவங்களெல்லாம் புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் நிலையம்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்காங்க, எங்களால் முடியல, அதில் என்ன சேர்த்து விட்டுருங்க. எந்த எண்ணெய்? நேஷனுங்கிற எண்ணெய் சேருங்க. எங்கே நேஷன் வந்தது? நாம தான் ஒன்றியமாச்சே, அதில் ஏன் நேஷன் வந்தது? தேவையில்லாமல் அந்த இடத்துல எண்ணெய் கொண்டு வந்தாங்க. எண்ணெய் கொண்டு வந்தவங்க எம்ஜிஎன்ஆர்ஏ கொண்டு வந்தவங்க ஜியை தூக்கிட்டாங்க. இப்படித்தான் நீங்க இவ்வளவு நாளா வளரிட்டு இருந்தீங்கிறத மக்களுக்கு எடுத்து சொல்லுவதற்காக முதல்ல அதை கேட்டுட்டேன். இப்போ அடுத்ததுக்கு வர்றேன். முதல்ல இருந்த திட்டம் ஆக்டுங்கிறது, அதாவது ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்டுங்கிறது இப்போ எப்படி மாறி இருக்கு அப்படிங்கிறதுக்கு 4 காரணங்களை முதல்ல உங்களுக்கு சொல்றேன். மகாத்மா காந்தியுடைய பெயரை நாங்கள் புறக்கணிக்கணும்னு சொன்னால் முதல்ல ரூபா நோட்ல கை வச்சிருப்போம். மகாத்மா காந்தியை அவ்வளவு தூரம் கை வச்சிடுவீங்களா? நாடே கொதிச்சு போயிடும். மகாத்மா காந்தியை மதிக்க கூடாது என்று பிஜேபியோ ஆர்எஸ்எஸோ நினைத்திருந்தால் அது முதல்ல கரன்சியில தான் கை வச்சிருக்கும். எங்களுக்கு நல்ல கரன்சி தான் தெரியும், உங்களுக்குலாம் தான் கருப்பு கரன்சியை பத்தி தெரியும். இரண்டாவது, மகாத்மா காந்தியை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்திலையுமே நாம புறந்தள்ளினதில்லை. நீங்க தான் ஜியை விட்டுட்டு மன்ரேகான்னீங்க. தேவையில்லாம உங்க கருத்துக்கு, திராவிட மாடல் கருத்துக்கு சம்பந்தம் இல்லாத என்ன கொண்டு வந்து உள்ள சேர்த்தீங்க. நேஷன் சொன்னீங்க. ஏவா வேலுகிட்ட போய் கேட்டா இந்தியாங்கிறது வடக்குல இருக்கிற ஒரு நாடுன்னு சொல்லுவாரு. உங்க நடிப்பை முதல்ல மக்கள் கிட்ட நான் எடுத்து காட்டிடுறேன். இப்ப வந்திருக்கிறது விக்ஷித் பாரத்ங்கிற ஆஸ்பெக்ட்ல இருந்து 4 திருத்தங்களோட வந்திருக்கு. ஒரு திருத்தம் 125 நாள் ஆயிருக்கு அப்படிங்கிறத தவிர அடுத்த திருத்தம் என்ன வந்திருக்குன்னு சொன்னா, விவசாயம் நோக்கி அது போகணுங்கிறதுக்காக, ஹார்வெஸ்ட் நடக்கும்போது, அறுவடை நடக்கும்பொழுது ஆட்கள் இல்லாம இருக்காங்கிறதுக்காக ஒவ்வொரு மாநிலத்துக்கும் 60 நாளை நீங்களே முடிவு பண்ணுங்க, மாநிலத்துக்குன்னு முடிவு பண்ணாதீங்க. உதாரணத்துக்கு கரூருக்கு ஒரு முடிவு எடுங்க, கடலூருக்கு ஒரு முடிவு எடுங்க. ஏன்னா சீதோஷண நிலை, பாசனம், என்ன பயிரிடுறாங்க அதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு அந்த 60 நாளை ஒதுக்குங்கன்னு 2வது திருத்தத்தை கொண்டு வந்தோம். 3வது திருத்தம் என்ன கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா,
75-25ங்கிற அடிப்படையில் உங்களுக்கு பணம் வந்ததுன்னு சொன்னால், முதல்ல 3வது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அன்ஸ்கில்டு லேபருக்கு டோட்டலாகவே மத்திய அரசிடமிருந்து பணம் வரும்னு சொன்னோம். அதுக்கப்புறம் என்ன சொன்னோம், இல்லை அதில் நிறைய தவறுகள் வருது. ஸ்கில்டுனா தெரியும், எந்தெந்த கிராமத்தில் யார் ஸ்கில்டு லேபர்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அன்ஸ்கில்டுங்கிறது நீங்கள் யாரை வேண்டுமானாலும் கொண்டு வருவீங்க, உங்கள்லேருந்து கூட கொண்டு வந்துடுவீங்கிறதுக்காக அன்ஸ்கில்டு லேபரை இனிமேல்ட்டு நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்னு அடுத்த திருத்தம் கொண்டு வந்தோம். நீங்களே பார்த்துக்கோங்க என்று சொன்னாலும் மத்திய அரசும் மாநில அரசும் இப்படி பிரிச்சுக்கும்னு சொன்னோம். இந்த திட்டத்தை புது திட்டமாக இருக்கிறதுனால பழைய திட்டத்தை விட 25 நாளை அதிகப்படுத்தினோங்கிறது மட்டும் இல்லாம 60 நாள் விவசாயத்துக்கு மட்டும் உதவும் வகையில நீங்க செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு, 3வதாக அன்ஸ்கில்டு லேபரை பொறுத்த வரைக்கும் நீங்களும் நானும் பணம் கொடுத்தா தான் கரெக்டா கொடுப்பீங்க, இல்லைன்னா என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்னா, இப்ப இந்த திட்டத்தினால தமிழ்நாட்டுக்கு 4000 கோடி நஷ்டமாகுது. இப்ப வந்திருக்கிற புது திட்டத்தினால 4000 கோடி நஷ்டமாகுது. ஆனால் எப்படி 41 லட்சம் விவசாயிகள் இருந்தாங்களோ அவங்க 27 லட்சமா தமிழ்நாடே மாத்தி குறைச்சதோ, 6000 ரூபாய் கொடுப்பதற்காக குறைத்ததோ, ஆனால் கிசான் கார்டு அப்படி கிடையாது, கிசான் கார்டு எல்லாருக்கும் போய் சேருது, குறைத்ததோ, அந்த மாதிரி அயோக்கியத்தனங்கள் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த புது ஸ்கீமை கொண்டு வந்திருக்கோம். விக்ஷித் பாரத்ங்கிறது விபியா, இதுல ரோஜ்காரையும் கொண்டு வந்தோம். அதாவது வேலை வாய்ப்பு கொடுப்பது அப்படிங்கிறதும் வாழ்வாதாரத்தை வசதி செய்வதுங்கிறதும் இந்த இடத்துல பேர் வந்தது. முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, ராம் என்று சொன்னால் RAAM வரும். உங்களுக்கு ஆங்கிலம் வேணா, இருமொழியில தான் நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க, இருந்தாலும் ஒரு இடமும் தெரியாது. RAMங்கிறது தான் ராம், RAMங்கிறது ரேம், ரேம்ங்கிறது கணிப்பொறியில பயன்படுத்துறீங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு விஷயம். சோ எதையுமே தப்பு தப்பா படிச்சுட்டு இவ்வளவு பெரிய அயோக்கியத்தனத்தை மாநிலம் பண்ணிடக்கூடாதுங்கிறதுல கவனம் எடுத்துக்கிட்ட ஒரே காரணத்துக்காக நீங்க கொடி பிடிக்கிறீங்க, கொடி பிடிச்சுக்கோங்க. ஆனா சிதம்பரம் சொல்லி இருக்காரு, மகாத்மா காந்தியை 2 முறை சாவடித்து விட்டார்கள். அது பாரத மாதாவை ராகுல் காந்தி சொன்னார் பாராளுமன்றத்துல, 27 முறை கொண்டுட்டோம்னாரு. இல்ல சிதம்பரம் இன்னும் இம்ப்ரூவ் ஆகணும், ராகுல் காந்தி ஆகணும்னா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகணும். மகாத்மா காந்தியாவது 2 முறை சுட்டதாக அவர் சொல்றாரு. அவர் தான் சொன்னாரு, இந்த UPI எல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா உருப்படாது, கொத்தமல்லி விற்கிறவன் புதினா விற்கிறவன் எல்லாம் கஷ்டப்படுவான்னாரு. ஆனா இன்னைக்கு UPIங்கிறது இந்தியாவில இருந்து எல்லா இடத்துக்கும் போகுது. நீங்க ஒரு குற்றச்சாட்டை வைக்கலாம், என்ன குற்றச்சாட்டை வைக்கலாம், நாட்டை வளர்க்கிறேன் என்கின்ற போர்வையில் காந்தியின் படத்தை உள்ள பணங்களை யூஸ் பண்ணாம நீங்க UPI மூலமாக காசே இல்லாமல் செய்து காந்தியை புறக்கணிக்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா பியூட்டிஃபுல்லா இருக்கும், அறிவார்த்தமா இருக்கும். இல்ல, இது தப்பு. நீங்க மகாத்மா காந்தியின் பேரை கையில உங்களுக்கு தான் கசப்பாச்சே. மகாத்மா காந்தினாவே இது, அவர் இல்லப்பட இப்படி உங்களால பேச முடியுமா? இது விடுதலை வாங்கி கொடுத்திருப்பாரு உங்களால. நீங்க அந்த இதுல குளிர் காயறீங்க. அவருடைய உழைப்பு, அவருடைய சாதாரண மனிதர் மதுரைக்கு வந்தப்ப எப்படி இருந்தாரு, அங்க ஒரு பார்த்துட்டு வெறும் 6 முழு வேட்டியும் துண்டு போட்டு, அதே இன்றைய பிரதமர் மோடி எப்படி இருக்கிறார்? முடிச்சிட்டீங்களா? மகாத்மா காந்தியோட 2 முக்கியமான கொள்கையை சொல்லுங்க. எது? அகிம்சை. அப்புறம் என்னது அகிம்சை சார்? அவருடைய மெயின் ஸ்ட்ரீம் அகிம்சை. ரெண்டுன்னு கேட்டா அப்புறம் ஏன் நீங்க கஷ்டப்படுறீங்க? சிந்தாமல் சுதந்திரம் பெற வேண்டும் என்று அவருடைய கொள்கை சார். ரொம்ப சந்தோஷம். பார்த்துட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு புரியணுங்கிறதுக்காக கேட்கிறேன். மகாத்மா காந்தி அவங்க அம்மா கிட்ட வெளிநாடு போகும்போது சத்தியம் பண்ணிட்டு போனாரு, 2 வாரம் கேட்டாங்களே, அந்த 2 வாரம் என்ன? எது? நான்வெஜ் இது பண்ணக்கூடாது. என்னங்க நான்வெஜ்? என்னங்க நான்வெஜ்? அப்புறம் இன்னொரு வாரம் மறந்து போச்சா? இதுதான் 70 ஆண்டு கால காங்கிரஸ். வளர்றதும், கதை பேசுறதும், பொய் பேசுறதும், ஏமாத்துறதும், கடமைத்தன்மை பண்றதும், கையாலாகாத தனத்தை காட்பதும், காழ்ப்புணர்ச்சியை உமிழ்வதும் தான் உங்களுடைய காங்கிரஸ். புரிஞ்சுக்கோங்க, காந்தி என்பவனுடைய அற்புதமான மகாத்மாவுடைய தத்துவம் உங்களுக்கு எல்லாம் இந்த சோனியா காந்தி, ராகுல் காந்தி, ராஜீவ் காந்தி ஆயிட்டதுனால காந்தியை பத்தி சரியா தெரியல. உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு அவர்தான், உங்களுக்கு மகாத்மா காந்தியே தெரியாது. பண்ணிட்டு போனா கிள்ளி போட்டிருக்கீங்க, ஒரு துரும்பு எடுத்து போட்டிருக்கீங்களா? பாருங்க, திராவிடஸ்தான் கேட்ட அயோக்கியன் இல்ல நானு, ஜின்னாவோட உட்காந்துக்கிட்டு பாரதத்தை 4ஆ பிரிக்கணும்னு சொன்ன பைத்தியக்காரன் இல்லை நானு. பாரதம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று பாடுபட்ட அற்புதவாதி நாங்க, தேசியவாதி நாங்க. இருந்தாலும் நீங்க கொடுக்குற சர்டிபிகேட்டை நான் வாங்கி வச்சுக்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. முடிஞ்சா பின்னாடி ஓட்டாம முன்னாடி ஓட்டுங்க. நீங்க முன்னாடி தான் கேட்கிறேன். நாட்டு சுதந்திரத்துக்காக நீங்க என்ன பாடுபட்டீங்க? அவங்களுடைய தாயிடம் செய்து வைத்து சென்ற 2 சத்தியங்கள், 3 சத்தியங்கள் சொல்ல போனா, அந்த 3 சத்தியங்கள்ல 1 நான்வெஜ் சொல்லிட்டீங்க. அதை நீங்கள் எப்படி செயல்படுகிறீங்கன்றது எல்லாருக்கும் தெரியும்.
எதுவுமே ஒரு உண்மையை சொன்னா வஉசி அவர்கள் யாரு, பாரதியார் யாரு, ஏன் இலக்கியம் தமிழ் இலக்கியத்துல பக்தி இருக்குங்கிற ஒரே காரணத்தினால தமிழ் இலக்கியம்னா என்னன்னு தெரியாது. ஒன்னே ஒண்ணு எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. உங்களுக்கு 10,000 ரூபாய் இன்னைக்கு தின செலவுக்காக கொடுக்குறேன், அன்பா கொடுக்குறேன். எதுக்கு கொடுக்குறேன்னா, தயவு செய்து இங்க இருந்து ஒரு 100 பேரை சந்திங்க. 100 பேரை சந்திச்சுட்டு தமிழ் இலக்கணத்துல 11 கீழ் கணக்குன்னு ஒண்ணு சொல்றாங்களே ஐயா, அது என்னன்னு சொல்லி, ஏன்னா எங்களது தமிழ் ஆட்சி, நாங்க தமிழை காப்பாத்துறோம், நாங்க தான் தமிழை வளர்த்தோம். தமிழை வளர்த்த தந்தை கலைஞர் கருணாநிதி ஐயா 60 வருடமா நாங்க தான் ஆட்சி பண்றோம் மாத்தி மாத்தி. அப்போ 11 கீழ் கணக்கு என்றால் என்ன என்று தயவு செய்து கேளுங்க. அவன் உடனே கால்குலேட்டரை தூக்கினான்னா, ஒரே நிமிஷம், நீங்க நிறைய பேசிட்டீங்கல்ல, கால்குலேட்டர் அவன் தூக்கினான்னா உங்க தலையில அடிச்சுக்கோங்க. அவன் கால்குலேட்டர் தூக்காம அது என்னவா இருக்கும்னு யோசிச்சானா வெரி குட்னு நீங்க உங்களையே நீங்க பாராட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட போய் ஏப்பா பன்னீர் பாலை என்றால் என்னன்னு கேளுங்க. இல்லைங்கன்னா ஆவின் பால் தான் எனக்கு தெரியும்னு அவன் சொன்னான்னா கண்ணாடி வாங்கிக்கோங்க, தூணு துப்பிக்கோங்க. ஏன்னால் நீங்கள் தமிழ் வளர்த்த லட்சணம் அது, அடிப்படை. இந்திய போராட்ட வீரர்களை பற்றி சொல்லணும்னு சொல்லுங்க. ஒரு 100 பேர் பேரை எழுத சொல்லுங்க. யார இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த 10,000 ரூபாயில நிறைய பேரை போய் பார்க்க போறீங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் 100 ரூபாய் கொடுங்க, சன்மானமா கொடுங்க. ஏன்னா அவங்க உங்ககிட்ட பேசுறாங்கிறதுனால முடிஞ்சா கேமராவை எடுத்துட்டு போங்க. அதுக்கு ஒரு 3000 ரூபாய் செலவாகும். அவர்களிடம் போயிட்டு ஐயா ஒரு 100 பேர், 100 வேணாம்னா 50 பேர் 50 கூட வேண்டாம், 25 இந்திய போராட்ட சுதந்திர போராட்ட வீரர்கள் யாருன்னு கேளுங்க. அதை சொல்லி கொடுத்துட்டு நீங்க எல்லாம் மகாத்மா காந்திங்கிறது மகா பெரியவர், பெருமகனார், அதுக்கு பின்னாடி வந்துக்கலாம். அதே நீங்க உங்க இதுல இருந்து இந்திய சுதந்திரத்துக்காக பாடுபட்டவர் யாராவது 10 பேர் உங்களால சொல்ல முடியுமா? 10 பேர் சொல்ல முடியுமா? பாலகங்காதர் யாரு? பாலகங்காதர் அவர் இந்திய தேசிய காங்கிரஸ். ஓ, நீங்க அப்படி கொண்டு வந்துருவீங்க. ஆமா, இங்கதான் தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. ஒவ்வொரு மனிதனை பற்றி, காந்தியை பற்றி கேட்கிறேன், பாதி சொல்ல தெரியல. 11 கீழ் கணக்கு கேட்க சொல்றேன், அப்படின்னா என்னன்னு தெரியல. பாலகங்காதர திலகரை நீங்க வந்து இந்திய போராட்ட வீரர் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. ஏன்னா அவர் காங்கிரஸ்ல இல்ல, நம்ம இந்த இந்திரா காங்கிரஸ்ல அவர் இல்ல, அதனால உங்களுக்கு தெரியல. ஆனா அவரை தேசியன்னு சொன்னீங்க, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அவர் என்ன பண்ணாருன்னு கேட்டேன். முக்கியமா பிரிட்டிஷ்களை சாவடிக்கிறதுக்காக விநாயகர் சதுர்த்தியை பெரிய அளவுல கொண்டு வந்தார், தன்னுடைய பக்திக்காகவும் அதே சமயத்துல அவனை வெறுப்பேற்றுறதுக்காகவும் கொண்டு வந்தாரு. அதை நீங்க செயல்படுத்துவீங்களான்னு கேட்டா இல்லைன்ட்டீங்க. இப்ப நீங்க அடுத்தவங்களை பத்தி பேசணும்னா பேசுங்க. இப்ப சமீபத்துல RSS தலைவர் மோகன் பகவத் அரசியல் அமைப்பில் ஏற்ற போனாலும் ஏற்றாவிட்டாலும் இது இந்து தேசம்தான் சொல்றாரு. யார் தெரியுமா சொன்னா முதல்ல? அத இக்பால்னு ஒரு பெரிய கவிஞர், இஸ்லாத்தவர். அவர் தான் என்ன பண்ணாரு, சாரே ஜகான்சே அச்சா ஹிந்துஸ்தான் அமாரான்னு சொன்னார். யார் சொன்னாங்க அதை முதல்ல? இக்பாலுங்கிற ஒரு பெருமகனார், இஸ்லாத் சகோதரர். அவர் தான் என்ன பண்ணாரு, சாரே இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய நாடு ஹிந்துஸ்தான் அமாரான்னு அவர் தான் சொன்னார். மோகன் பகவத்லாம் இன்னைக்கு சொல்றாரு. ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஒரு நாட்டை பொறுத்த வரைக்கும் சுருக்கமா சொல்லிடுறேன், ஏன்னா இதை பத்தி அதிகம் பேச விரும்பல. ஏன்னா உங்களுக்கு வந்து 11 கீழ் கணக்குல இருந்து நான் எல்லாம் சொல்லி 17 50 காப்பில் அல்ல எங்களுக்கு தெரியும். நீங்க தான் ரொம்ப அறிவாளின்ட்டு நினைச்சீங்க, ரொம்ப அறிவாளின்ட்டு நினைச்சீங்க. நீங்க அப்படிலாம் நினைக்காது. இதுதான் இந்துத்துவாதினுடைய திமிரு. சரிங்க, அடிப்படையில் நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. நாம பேச நினைக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, 5 தலைமுறைக்கு முன்னாடி என்னுடைய இஸ்லாத் சகோதரன், என்னுடைய கிறிஸ்தவ சகோதரன் எல்லாம் இந்துவாகத்தான் இருந்தான். 5 தலைமுறையாக நாம வந்து கூட்டமாக வாழ்ந்தோம். அவங்க ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு மதத்தை எடுத்தாங்க, இன்னொரு நம்பிக்கையின் அடிப்படையில் இன்னொரு மதத்தை எடுத்தாங்க. RSSக்கு போனீங்கன்னா RSS உடைய உண்மையான தலைவர்கள், என்ன மாதிரி அரைவே கடலாம் விட்டுருங்க, உண்மையா நேர்மையான RSS தலைவர்கிட்ட போய் பேசுனீங்கன்னா மதம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தவே மாட்டான், வழிபாட்டு முறைன்னு சொல்லுவான். வழிபாட்டு முறைன்னு ஏன் சொல்றான்னா, நாம் எல்லாரும் சனாதிகளுக்கு தான் 5 தலைமுறை முன்னாடி இருந்தோம். ஒவ்வொருத்தரும் வழிபாட்டு முறைகளை மாற்றிக்கொண்டார்கள். அதாவது சென்னை மெட்ராஸ் யூனிவர்சிட்டி இருக்கா, அந்த மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு போகும்போது நாம் எல்லாரும் என்னவா போறோம், ஒரு +2 முடித்தவனா போறோமா, அங்க போனதுக்கு அப்புறம் சிலர் கெமிஸ்ட்ரிக்கு போனாங்க, சிலர் பிசிக்ஸுக்கு போனாங்க, சிலர் மேக்ஸுக்கு போனாங்க, சிலர் பயாலஜிக்கு வந்தாங்க. அப்படின்னு தான் இருக்கும்னு தான் நாங்க இந்த நாட்டை பார்க்கிறோம் அடிப்படையில. அதை புரிந்து கொள்ளுங்க. ஸோ மோகன் பகவத் ஐயா சொன்னது என்னன்னா, சாரே ஜஹாசே அச்சா இந்துஸ்தான் அமாரா. சரி, மோகன் பகவத்தை விட்டுருங்க, இக்பாலை உங்களுக்கு மதிக்க தெரியாது, இக்பால்னா யாருன்னு கூட தெரியாது, விட்டுருங்க. தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுறீங்க இல்லையா, தமிழ்த்தாய் வாழ்த்துல பரத கண்டம் இதில் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறீங்களே, அந்த பரத கண்டம்னா என்ன? அது இந்திய. ஏங்க, அதைத்தான் நாங்களும் சொல்றோம். அது இந்திய. உங்களுக்கு இப்ப வந்து
இந்தியாவின் பெயரை மாற்றி நாங்களா பாரத் என்று கொண்டு வர பாக்குறீங்க. ஏன்னா நாங்களா இந்தியா கூட்டணின்னு ஒண்ணு இருக்கு, அம்பேத்கருடைய இந்தியா கூட்டணி ஒண்ணு இருக்கு, அது உங்களுக்கு கசக்குது. அதனால அடுத்த ஸ்டெப் இந்தியா என்ற பெயரை பாரத் பாரத தேசம் என்று மாத்த போறீங்க. உங்களுக்கு அப்டேட் இல்லைன்னு நினைக்கிறேன். பாரத தேசம் நீங்க அப்டேட் இல்ல, இதுதான் நீங்க அடுத்த அடி. அதுதான் ஒரு நிமிஷம் நான் சொல்லி உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். அம்பேத்கர் எழுதிய கான்ஸ்டியூஷன், ராகுல் காந்திக்கு பாக்கெட்ல ஒரு வெள்ளை புக் இருக்கும், சிவப்பு கலர் அட்டை போட்ட வெள்ளை புக் இருக்கும், அதை எடுத்துக்காதீங்க. அம்பேத்கர் எழுதிய கான்ஸ்டியூஷன்லயே பாரத்ங்கிற வார்த்தை தான் இருக்குங்கிறத சொல்லி 2 வருடங்களுக்கு முன்னாடியே இந்தியாங்கிறத பயன்படுத்த மாட்டோம், பாரத்ன்னு தான் சொல்லுவோம்னு சொல்லிட்டு நீங்க சொல்ற விஜிஜி ராம்ஜி இருக்கு இல்லையா, அதுல விக்ஷித் பாரத்ன்னு தான் சொல்றோம். ஏன் சொல்றோம்னா பரத கண்டம் அப்படிங்கிற அடிப்படையில தான் நம்ம செயல்படுகிறோம். உங்களுக்கு எதுக்கெல்லாம் இதெல்லாம் சொன்னேன்னா, இந்துஸ்தான் அமாரா சொன்னா, பரத கண்டம் இதில் சொன்னா, அதைத்தான் மோகன் பகவத் என்ன சொல்றாரு, நாம் அதாவது இந்திய நாடு, இந்த இந்திய நாட்டில் அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு அப்பட நீங்க பரத கண்டம்னா பாகிஸ்தானை சேர்த்துக்கணும், பங்களாதேஷ் சேர்த்துக்கணும், மியான்மரை சேர்ந்து அந்த பாரத கண்டம்க்கு கொண்டாட போறீங்களா? அதனால கேள்வியை முடிச்சிட்டீங்கன்னா நான் சொல்லிடுறேன். அகண்ட பாரதத்துல அதெல்லாம் வரும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம உங்களுடைய குறிக்கோள் அகண்ட பாரதம் தானே, RSS உடைய குறிக்கோள் அகண்ட பாரதம் தானே, இந்துத்துவாதிகள் இதுவே இதுதானே. RSS குறிக்கோள் அகண்ட பாரதம் இல்லைங்க, அகண்ட பாரதம்னு ஒண்ணு இருக்கு. அந்த அகண்ட பாரதத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும்ங்கிறதுனால தான் ஒவ்வொன்றத்தையும் நம்ம மதிக்கிறோம். உங்களுக்கு நான் திரும்பவும் சொல்றேன், இந்த தேசாபிமானம் கதைகள் எல்லாம் வந்து காங்கிரஸ் மறுதளித்து மரக்கடிக்கு செய்திருச்சு. எங்களுக்கு ஞாபகம் இருக்கு, காந்தினா யாரு, இக்பால்னா யாரு, ஹிந்துஸ்தான்னா யாரு, பரதகண்டம்னா யாரு, ஏன்னா இதெல்லாம் நிலம். ஆனால் நாம வந்து அப்படி இல்லை, நாம் ஒரு கூட்டமாக வாழ்ந்திருந்தோம். குலம், பாரதியாரை பத்தி தெரியுமா? சுப்பிரமணிய பாரதியார்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் என்ன சொன்னாருன்னா, குலம் தாழ்த்தி உயர்த்தி சொல்லல் பாவம் அப்படின்னாரு. அதாவது குலம் என்று ஒன்று இருக்கிறது, பெரிய லா இல்ல சின்ன லா, குலம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த குலத்தில் நாமெல்லாம் கூட்டமாக வாழ்ந்தோம். அதுல படித்தவன் இருந்தான், படிக்காதவன் இருந்தான், பணக்காரன் இருந்தான், ஏழை இருந்தான், இஸ்லாத்தவன் இருந்தான், கிறிஸ்துவன் இருந்தான், இந்துத்துவாதி இருந்தான், இவங்க எல்லாரும் இருந்தாங்க. கூட்டமாக நம்ம வாழ்ந்தோம். குலத்தை தான் நம்ம போட்டு, அப்படிப்பட்ட கூட்டத்தை தான் நீங்க தானே பிரிச்சீங்க. நான் தான் பிரிச்சேன். சனாதானத்தை வச்சு பிரிச்சீங்க, ஜாதிகளை வச்சு பிரிச்சீங்க. எல்லாமே இந்த இது சனாதனம்ங்கிறது அல்டிமேட். பாரதியார் நீங்க கொண்டாடக்கூடிய ஆள் இல்ல. ஆமா, உங்களுக்கு அருகதை இல்ல. ஐயோ, எதுவுமே இல்ல. அப்ப உங்களுக்கு சீமான் தான் கரெக்ட். அப்ப சீமான் தான் உங்களுக்கு. அப்படி கிடையாது. பாரதியார் ஒரு சுதந்திர போராட்ட வீரர், ஒற்றுமை ஒன்றே. நீங்க சொல்றீங்கல்ல குலம் அனைவரும் என்று, ஆனா நீங்க அந்த குலத்தை என்னன்னா அவன் தொழில் செஞ்சிருந்த ஜாதியாக்குனீங்க. நீங்க உங்கள் இதுக்கு அடுத்த கேள்விக்கு போலாமா? போலாம் சார். அடுத்த கேள்விக்கு போங்க. உன்ன கேட்ட ஐயா, அடுத்த கேள்விக்கு போங்க. இல்லங்க, REM RSS பாஜக இதை பெரியாருடைய கொள்ளு பேரன் அழிக்க போகிறார். யார்? ஸ்டாலினா? உதயநிதி அப்படின்னு. உதயநிதி வரைக்கும் வந்து, ஆமா, அவர்தான் கொள்ளு பேரன். அவர்தான் அவரு அழிக்க போகிறான்ட்டு கல்வித்துறை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சொல்லியிருக்காரு. வெரி குட், ரொம்ப பெரிய தலைவர் அவரு, நான் பார்த்திருக்கேன் அவரு. அவர் தானே இந்த கரூர்ல அழுதாரு. ஆமா சார். ஐயோ, ஆமா, அது இல்ல மக்களுக்கு புரியணும். இல்ல சார், அது உண்மையான இது சார், பயங்கரம். ஆமா சார், தெரியும் உங்களுக்கு. ஆமா, அது யாராலும் தாக்க முடியாது சார். நல்லா நீங்க உங்களது பொய்யாமொழி வந்து அழுதாரு. இல்ல நான் இளம் மனசு இருந்தா அப்படிதான் அழுவோம். நீங்க கல் மனசுக்காரங்க. பேசிட்டு இருக்கும்போது நாங்க கல் தோன்றி மண் தோன்றா காலம்னால கல் மனசு தான். அது உங்களுக்கு தேவையில்லை. கல் தோன்றா முன் தோன்றா காலத்து தமிழ் தான் சார் இது. நீங்க சொல்றது இல்ல. இதுக்கு இந்த மாதிரி பேட்டிக்கெல்லாம் மூத்த பத்திரிகையாளர்னு சில பேர் இருப்பாங்க, அவங்களை கூட்டு பேசுங்க. பேசிட்டு இருக்கும்போது சந்தில ஆரியர்ங்கிற ஒரு வார்த்தையை கொண்டு வந்தீங்க. அப்படி இல்ல, அவங்க சொல்லி இருக்காரு. யாரு? REM RSS பாஜகவை ஒழிக்கக்கூடியவர் ஈவேராவின் கொள்ளு பேரன். வெரி குட். தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுறீங்களே, தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுறீங்கல்ல, அந்த தமிழ்த்தாய் வாழ்த்துல REM போல் வழக்குழிந்துன்னு ஒரு வார்த்தை இருந்தது. யார் தூக்கினா? நம்ம மன்னராட்சியின் தலைவர் அவுரங்கசீப்போட அப்பா கருணாநிதி ஐயா தூக்கினார். ஏன் தூக்கினாருன்னா, தமிழ்த்தாய் வாழ்த்து எழுதினவர் என்ன சொன்னாருன்னா, REM போல் வழக்கொழிந்து, REM வழக்கொழிந்து விட்டது அப்படின்னு அவர் சொன்னாரு. இவர் கப்புன்னு அந்த லைனை தூக்கிட்டார். யார் தூக்கினாரு? நம்ம அவுரங்கசீப் அப்பா ஸ்டாலின், கருணாநிதி ஐயா. ஸோ இது நடுவில் சந்தில் REM சொன்னதுனால அந்த கிளாரிஃபிகேஷன் கொடுத்தேன். அப்புறம் பேசுங்க.
அப்புறம் நல்லா சமாளிக்கிறீங்களே. நானா? நான் கேட்டது நீங்க இல்ல. தூக்கின கதையை இல்ல, எடுத்து சொல்றேன். ஆமா நீங்க இதுல எதுக்கு இல்ல. சார் அந்த லைன் எடுத்தாங்க? சரி சரி அந்த சார், லைன் எதுக்கு சார் சரி சார். எடுத்தாங்க? இல்ல சார், திருப்பதி தமிழ்தாய் வாழ்த்துல இருந்து எதுக்கு சார் அந்த லைன் எடுத்தாங்க? அவருக்கு வேண்டியது இது தேவையில்லாதது. எது அது ஒரு தேவையில்லாதது? கமிட்டி போட்டு தான் எடுத்தாரு. யார் அவரா எடுக்கல, என்னங்க அவரா கமிட்டி? எடுக்கல. என்னங்க கமிட்டி? நீங்க சொல்றீங்களே, நீங்க சொன்னீங்கல்ல. அவுரங்கசீப் இல்ல, அப்பாக்கு இருங்க, என்னங்க கமிட்டி? சார் நீங்க சொல்றீங்க கல் தோன்றா முன் தோன்றா காலத்து அல்ல மூத்த கரெக்டா தமிழ். சொல்லுங்க. அதுக்குதான் நீங்க போறது இல்ல. இருங்க தெருவோர சார், மீட்டிங்லாம் இருங்க சார். போறது இல்லையா? திரு கல் தோன்றி ஸ்டாலின் மண் தோன்றா. சார், திரு ஸ்டாலின் என்ன தெரியுமா சொல்கிறார்கள்? உங்க கை கேமரா இல்ல, அதாவது இந்திய வரலாறு தமிழகத்திலிருந்து எழுதப்பட வேண்டும். ம். அப்படி இருக்க கீழடி பெருணை அருங்காட்சியகத்தை வந்து திரு மோடி அவர்களும் திருமதி நிர்மலா சீதாராமனும் வந்து பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வெரி குட். ஆனா அப்பதான் உங்களுக்கு புரியும். வெரி குட். ஏன்னா இரும்பு நாங்கள் பயன்படுத்தினோம், அதை ஏத்துக்க மாட்டேன்றீங்க. ஐயா உலகத்துக்கே இரும்பு பயன்படுத்திய தமிழன் அது ரிப்போர்ட் வந்துருதா? கொடுத்தாச்சு. அமெரிக்கால இருந்து கார்பன் okay, இது okay. வந்து மத்திய அரசுக்கு அமைச்சு அதை ஏத்துக்க மாட்டேன்றாங்க. மத்திய அரசுக்கு வந்துருதா? ஆமாம், ஏத்துக்கவில்லை. ஒரு லட்சம் ரூபாய் பத்தியம் வச்சுக்கலாமா? அமைச்சிருக்காங்க, ஏத்துக்கல. அது திருத்த சொல்றாங்க. கேமராமேன் அறிக்கையை திருத்த சொல்றீங்க. இல்ல இல்ல, உங்க அந்த கேமராமேன் அறிக்கை- 2 பேர் சாட்சி வேணும். இல்ல, அறிக்கையை திருத்த சொல்றீங்க நீங்க. அவங்க வந்து மத்திய அரசுக்கு அறிக்கை கொடுத்து ஓகே பண்ணி அறிக்கை ஆமா, கொடுத்தாங்களா? உங்களுக்கு சிஸ்டம் தெரியுமா? முதல்ல உங்களுக்கு சிஸ்டம் ஒரு அரசு சமாளிக்க கேட்கவே வேண்டாம். மாட்டாங்க. ஆ? அரசு கிட்ட எல்லாம் கேட்கவே மாட்டாங்க. முதல்ல சிஸ்டம் தெரியாம மத்திய அரசு ஆலோசனை பாருங்க, தொல்லியல் துறைக்கு பொதுவா- அமைச்சிருக்காங்க. நான் பொதுவா மத்திய தொல்லியல் துறைக்கு. நான் பொதுவா தவறான வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டேன். அதனால தயவு செஞ்சு பயன்படுத்த வைக்காதீங்க. சிஸ்டம் தெரிஞ்சுக்கோங்க. நீங்க இங்க இருந்து ஒரு லேபுக்கு அனுப்பியிருக்கீங்க. ஒரு பெரிய வந்து ஆஸ்கார் அவார்டு கமிட்டிக்கு அனுப்பல. அந்த லேப் வந்து இன்னும் உங்களுக்கு ஓகே பண்ணலைங்கிற கொடுத்தாச்சு. பொது வெளியில் வெளியாச்சு. தயவு செஞ்சு 5000 ஆண்டுகளுக்கு தயவு செஞ்சு முன்பு வாங்கி பாக்கெட்ல வச்சுக்கோங்க. ஏன்னா எங்களுக்கு காவேரி பூம்பட்டினமோ அல்லது மற்ற அற்புதமான தமிழக இடங்கள் இருக்கு இல்லையா, அது எங்களுக்கு போரும். நல்லா நல்லா தமிழை பேசுவதற்கு போறோம். உங்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அயோத்தியில போராட்டம் நடந்தது இல்லையா, ராம் ஜென்மபூமி போராட்டம் நடந்தது இல்லையா? ராம் ஜென்மபூமி போராட்டம் நடந்தது தமிழ்நாட்டில் அன்னைக்கு அறவழி போராட்டம் நடத்தியதை பார்த்து விட்டு தான். தமிழ்நாட்டில் வங்காளதேசத்துக்கு வெஸ்ட் பெங்கால்ல நடந்த விஷயத்துக்காக இங்க நடத்திய அறவழி போராட்டத்தை பார்த்த பிறகுதான் அயோத்தியா ராம் ஜென்மபூமி போராட்டத்தையே அவங்க கொண்டு வந்தாங்க. அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த தமிழ்நாடு திருப்பரங்குன்றம். ஆ. அத வச்சு இல்ல, நீங்க சிதம்பரம் சொன்னா இருங்க சார், திருப்பரங்குன்றம். அரசியல் வச்சு நீங்க பயன்படுத்த பாத்தீங்க. ஒரு உயிர் போயிடுச்சு சார். ஐயோ, பூர்ணச்சந்திரன் ஒரு உயிர் போயிடுச்சு. அந்த பிணத்தை வச்சு நீங்க அரசியலாக்க செய்ய பாத்தீங்க. எச் ராஜா, பாஜக எல்லாம் இந்த, ஆனா எடுபடலையே சார். வெரி குட். எடுபடலையே சார். ஒரு உயிரை கொல்றீங்களா சார்? கேள்வி முடிச்சிட்டீங்களா? என்ன உயிர் போச்சு? ஒரு உயிர் சாவடிச்சிட்டீங்க. பேர் சொல்லுங்க சார். பெரிய பெரிய பூர்ணச்சந்திரன். வெரி குட். அவருடைய குடும்பம் வந்து திமுக குடும்பம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் பதில் சொல்லும்போது கொஞ்சம் அமைதியா கேளுங்க. ஏன்னா அப்பதான் மக்களுக்கு புரியும். பூர்ணச்சந்திரன் குடும்பம் வந்து திமுக குடும்பம். அவ ஏன் வந்து இந்த முடிவுக்கு வந்தாங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இதுக்கு முன்னாடியே 300 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு உயிர் இதே மாதிரியே போயிருக்கு. ஆனால் நீங்க கேட்ட கேள்வியிலேருந்து எனக்கு கிடைச்ச லூப் என்ன தெரியுமா? கருணாநிதி ஐயாவுக்கு டாக்டர் பட்டம் கொடுத்துட்டாங்க. கேட்டு பொறுக்க முடியும். அண்ணாமலை கொஞ்சம் பல்கலைக்கழகம். ஆமா, அது கொடுத்தது விட்டுருங்க, நமக்கு எதுக்கு அது? இப்போ ஏதோ ஒரு வேலை முடிஞ்சு தொலைஞ்சது. கொடுத்தாங்க இல்லையா? உதயச்சந்திரன் ஒருத்தன் தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிட்டான். நாங்க வந்து என்ன பண்ணோம், பூர்ணச்சந்திரனுக்கு வந்து ரொம்ப அழகா கொண்டு போய், ஐயா தற்கொலை வன்முறை ரெண்டுமே எங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவன் அந்த தவறு செஞ்சா இருந்தாலும் அவன் உணர்வை நாங்கள் மதித்தோம். அவ்வளோதான், அதுக்கு மேலே எதுவும் கிடையாது. அவங்க கிட்ட கூட்டு போய் இந்த இடத்துல சிலையை வச்சு இங்கே தான் உயிர் நீத்தின இந்த கதையெல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம். ஆனால் உதயச்சந்திரனுடைய அப்பாவை கூப்பிட்டு வந்து கோர்ட்டில் என்ன சொல்ல வச்சாங்க திமுகலேருந்துன்னா, என் பையனே இல்லை சொல்ல வச்சுட்டாங்க. யாரு? செத்து போன ஒரு அற்புதமான உயிரை. சரி சார், நீங்க இவ்வளவு தூரம் சொல்லி இருக்கீங்க. அதாவது திராவிடம்தான் பிணத்தின் மேல் அரசியல் செய்வோம், நாங்கள் கிடையாது. சரியாக ஃபாலோ பண்ணும், எந்த உயிரும் போகக்கூடாது என்று நினைக்கின்ற உங்க நல்ல மனதிற்கும் உள்ளத்திற்கும் மிக்க நன்றி சார். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.